ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு அழகு அரிசி எடுத்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு புடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். மிளகு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வரப்பட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் ஆறட்டும். அது சூடு ஆறத்தங்காட்டி நம்ம இதை சாதத்தை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். சூடு எரிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். வரமிளகாய் சேர்த்துறேன் 2. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். இப்போ சாதம் எடுத்து இதில் கலந்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம்.
சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.